அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த ஒரு இலக்கியத்தில் ஒரு வரி இருக்குதான், அது என்னென்னா, மரத்தை மறைத்தது மாமர யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரமாக பார்க்கும்போது அங்கே யானை இல்லை, யானையாக பார்க்கும்போது மரம் இல்லை. சரி, இந்த ஓமானத்தில் வந்து நம்ம யோகத்தில் இருக்கும்போது நான் இல்லாத போது அங்கே யார் இருப்பான்? இதை பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். மரமாக பார்க்கும்போது யானை இருக்காது, யானையாக பார்க்கும்போது மரம் இருக்கும். யானையாக பார்க்கும்போது யானை இருக்கும், மரம் இருக்காது. மரமாக பார்க்கும்போது யானை இருக்காது, மரம் இருக்கும். மனிதனாக பார்க்கும்போது நீ இருப்ப, கடவுளாக பார்க்கும்போது நீ இருக்க மாட்டேன். இதுதான் அதனுடைய தன்மை. நான் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னா உடம்பு இருக்கும், நான் நீ இல்லை, கடவுளாக இருக்கிற. அப்போ நீ கடவுளாக பார்க்கும்போது கடவுளாகவே இருக்கிற. நீ மனிதனாக பார்க்கும்போது நீ சராசரி மனிதனாக இருக்கிற. உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய காட்சிகள் மாறுபடுது. காண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாமி? பாடுபடணும், உழைக்கணும், உனக்குள்ளவே உன்னை தேடணும். யார் இறைவன்? இறைவன் என்றது ஒரு கற்பனை பொருளா? இறைவன் என்றது ஒரு நிஜ பொருளா? அப்போ இறைவன் கற்பனையாக இருந்தால் நான் என்ன கற்பனையா, நான் நிஜமா அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்களுடைய ஆராய்ச்சியை தொடரணும். தொடர்ந்தால் இறைவனை அறிய முடியும். இறைவனை அறிய முயலாமா சாமி, அடைய முயலணுமா சாமி? அடைய முயல்றது ஒரு பாகம், சரி சார். அறிய முயல்றதும் ஒரு பாகம். ஓகே. இப்போ ஒரு மகான் சொல்கிறாரு, அவர் ஆழ்வார், அவர் சொல்கிறாரு, உனக்கு வைகுந்தத்தில் உனக்கு இடம் கொடுக்குறேன் நான் கிருஷ்ண பரமாத்மா பெருமாள் சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வைகுந்தம் வந்தால் உனக்கு தொண்டு செய்ய முடியாது. ஏன்னா வைகுந்தத்தில் எனக்கு முன்ன கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் உனக்கு தொண்டு செய்வேன். அதனால் எனக்கு வைகுந்தம் வேணாம், ஸ்ரீரங்கம் வேணுன்றார். இல்லையா? இது இறைவனுக்கு தொண்டு செய்கிற இடம், அது இறைவனோட அடையிற இடம். அது மாதிரி இறைவனை அடையிறது ஒரு பாகம், இறைவனோட உறவு கொள்வது ஒரு பாகம். அருமையான விளக்கம் சாமி. இந்த 6லும் சாவு 100லும் சாவு அப்படிங்கிறாங்க சாமி. ஆமாம், இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? 6 ஆதாரத்திலையும் மரணம் வரும். சரி. 100 96 தத்துவமும் 4 வேதமும் சேர்ந்தால் 100. இந்த 100 இருந்தாலும் மரணம் வரும். மனிதனுடைய தத்துவம் 96, 4 வேதம் சேர்ந்தால் 100. இந்த 100 ஆனாலும் சாகு வரும். இதெல்லாம் தாண்டாத 6 ஆதாரத்தில் இயங்கினாலும் மரணம் வரும். இதனால் 6லையும் வரும், 100லையும் வரும். இது இன்னொரு விளக்கமும் இருக்குது. அது சரிங்க சார். 100ன்னா துரியோதனுடைய வம்சம். சரி. அவங்க 100 பேரும் செத்தாங்க. அந்த 100 பேருக்கும் சாவு வரும். 6 பஞ்ச பாண்டவர்கள் 6, இவங்களுக்கும் சாவு வரலாம். இதை கண்ண பரமாத்மா சொல்கிறார் சாமி. அதுதான்பா 7 உலகம், ஈரே உலகம்னு சொல்லிக்கிறாங்க. ஈரே உலகம்னா இந்த உடம்புக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது. எது? மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் போகிற வரைக்கும் அது ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஏறி பயணம் பண்ணவனுக்கு என்னென்ன உலகம் இல்லை? புவ உலகம், அந்த ஐயர்கள்லாம் சொல்லுவாங்க, பூர்வ புசி அப்படின்னு ஒரு 7 உலகம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா, உயிரானது இந்த உடம்பு விட்டு போனால் இவ்வளோ உலகத்தையும் கடந்து போகும். அங்கே ஒரு விதமான தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறதுன்னு ஒரு உலகம் வச்சுக்கிறாங்க. எது? 7 உலகம். இந்த மேலே 7 உலகம் போனவனுக்கு அந்த 7 உலகம் கிடையாது. புலன்கள் வழியாக 9 வாசல் வழியாக உயிர் போனோம் எல்லாருக்கும். வெளியே ஒரு 7 உலகம் வச்சுக்கின்னு இங்கே செஞ்சதெல்லாம் அனுபவித்து வச்சுக்கிறான். அதுதான் 7 14 உலகம். அந்த 7 நாளுன்றது இவரே இறைவனோட ஐக்கியமான நாள். அது கலந்து மேலே போயிட்டார். தான் சிவமாதல், அதுதான் சொன்னது, தான் சிவமாதல். அப்போ 7 படிநிலையும் இந்த ஓட்டத்திலே அவர் கலந்ததுனால 7 நாள் அவர் முக்தி. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தவம் இருக்கிறவங்க 1000 பேர் இருக்கிறான், யாராலும் முக்தி அடைய முடியல. அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா, அந்த பாவனைன்றது முக்கியம். நாம் ஒரு மிஷின் மாதிரி உறவாடணும்னா இறைவனோட பலனே கிடையாது. தாயும் பிள்ளையுமா அங்கே பழகணும், உறவு இருக்கணும்.
உழவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடைய. நெய் எப்போ வருமானா, மோர்லேருந்து வெண்ணெய் எப்போ வருமானா, சும்மா மோரை ஊற்றி வச்சா அது கெட்டு தான் போகும். ஆனால் எனக்கு அந்த மோர்லேருந்து வெண்ணெய் வரணும். அப்போ நான் என்ன பண்ணணுமா, அதில் உணர்வு கோல் நட்டு ஒரு கொம்பு ஒன்று நடணும், மற்ற ஒன்று நடணும், கயிறு ஒன்று கட்டணும். இது ரெண்டும் என்னப்பா அப்படின்னா, உணர்வு கோல் நட்டு உறவு கயிற்றால், இறைவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு வேணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக நடந்தால் கெட்டு போகிற அந்த மோர்லேருந்து வெண்ணெயானது திரண்டு வரும். கெட்டு போன இந்த உடம்புலேருந்து உத்தமமான பொருள் திரண்டு வரும். எப்போ வரணும், உணர்வும் உயிரும் கலந்து வரணும், உறவும் கலக்கணும். இதைத்தான் மகான்கள் எல்லாரும் நமக்கு வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நாமளும் மகான்களை படிக்கிறத விட்டுட்டு அவங்கள மாதிரி வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த சத்தை எடுத்துக்கணும், சத்தை எடுத்துட்டு சக்கையை விட்டுடணும். இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலும் முடிய போதே இல்லை. அதை தான் சொன்னேன் முதல்ல, இந்த வார்த்தைகளே முதல்ல தப்பு. இதுதான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும். நான் என்ன நினைக்கணும், இந்த பிறவி தான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும். இறைவா, இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கு தகுதி இல்லாமல் என்னை ஆக்கிடு. இந்த ஒரு பிறவியில் நான் எவ்வளோ பாடுபட்டாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற பக்குவம் அங்கே வரணும். எங்கேருந்து வரும், வார்த்தையிலே வரலன்னா உள்ளே எங்கே சக்தி இருக்கும்? சாமி பாரதியார் சொல்கிறார், சாமி உன் மனசில் நெருப்பு இருந்தால் உன் வார்த்தையில் நெருப்பு வரும். அவரோட பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நெருப்பு மாதிரி இருக்கும். ஏன்பா அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற நெருப்பு, ஒரு சொல்லும் நெருப்பாக வந்தது. காரணம் என்ன, உள்ளே இருந்தது. நீ இல்லைன்னா கட்சி வரைக்கும் இல்லாமல் போயிடும். இல்லைன்னு ஒரு பொருள் உலகத்தில் படைக்க வேண்டிய வேலையே இல்லை சாமி. இருக்குது, மறைச்சிருக்கிறத விளக்குனா உள்ளகிற பொருள் தெரியும். மறைக்க நோக்கி தான் போகிறோம். சரியா, சொல்பா. சக்தி என்ன, சித்தி என்ன? சக்தி இல்லைன்னா சித்தி இல்லை, அதான முடியும். வேலை செய்யலைன்னா சம்பளம் இருக்குமா? சம்பளம் இருக்காது. சக்தி என்ன இல்லைன்னா சித்தியும் கிடைக்காது. சித்தினா என்னப்பா, சித்தினா என்ன? வேலை செஞ்சால் சம்பளம் வர்றது தான் சித்தி. இந்த பாடங்களில் ஆன்மீகங்களில் சித்தி என்னென்னா, இந்த மரணம் இல்லாத ஒரு நிலை கிடைக்கணும். அது கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு முன்னாடி அங்கேருந்து நம்மளை தள்ளி வரத்துக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். அந்த விஷயம் என்னப்பா அப்படின்னா, நான் இங்கே உட்காந்து பாடம் பண்ணுவேன், பக்கத்து ஊரில் என் பொண்டாட்டி இருந்தால் என்ன பண்ணுறான்றது சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி ஓடும். எங்கேயோ யாரோ பேசின்னு இருப்பாங்க, அது நம்ம காதுக்கும் விடும். ஆனால் சில டைமில் என்னென்னு கேட்க முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, பாடம் வாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பாடத்தில் 12 வருஷம் அதிலே இருக்கணும். இந்த 12 வருஷமும் அதிலே இருந்தால் என்ன ஆகுன்னா, இறைவன் எப்படி என் குணமோ என் சித்தியை அடைஞ்சிருக்கானோ, என் குணத்தான் அவன் சொன்னான். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதும் அவன் தான், எல்லாமும் அவன் இருக்கிறதும் அவனு தான். அப்போ அவன் எதெல்லாம் அடைஞ்சிருக்கிறானோ அதெல்லாம் இந்த 12 வருஷத்தில் நமக்கு கிடைக்கும். கிடைச்சதை நாம் அனுபவிக்க ஆரம்பித்தோன்னா அன்னையோட முடிஞ்சு போச்சு கதை. வந்தாலும் எனக்கு வானப்பான்னு அப்படி தள்ளி விட்டுட்டோம்னா அந்த சித்தி சத்தியாக மாறும். இதுதான் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டால் முடிஞ்சு போச்சு. சாய்பாபா இருப்பார் இல்லையா, அவர் போகிற போக்கில் என்ன பண்ணுவார், இந்த அப்படின்னு ஒரு லிங்கத்தை கொடுப்பாரு, ஒரு தங்கத்தை கொடுப்பாரு. ஏன் இப்போ அங்கே யாரும் பண்ணலை? ஏன் இப்போ அந்த ஆசிரமம் அப்படி செயல்படலை? எல்லாம் சித்திகள். போகிற போக்கில் சில விஷயங்கள் கிடைக்கும். எதுக்காக அதை கொடுக்குறான்னா, இவன் இதோட கிளம்பிடுவானான்னு பார்க்குறதுக்கு அது கிடைக்கிற விஷயங்கள். அதை பிடிச்சா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது. கடைசி வரைக்கும் இறைவனை போய் அடையவே முடியாது. மாயிலேருந்து தான் சாமி உலகம் வந்தது. மாயில தான் ஞானமே இருக்குது சாமி. அந்த மாயையில் தான் நானும் இருக்கிறேன். இறைவன் ஞானத்தை கொடுக்க மாட்டான், மாயை தான் ஞானத்தையே கொடுக்கும். ஆனால் மாயையோட வலிமையை புரிஞ்சுக்கணும். மாயை தான் ஞானத்தையே கொடுக்கும். ஏன்னா இறைவனோட ஒரு அம்சமே மாயை தான். புரியுதுங்களா? எல்லாம் அதுக்குள்ளேருந்து ஒன்று தான் வரும். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே முதல்ல இருட்டாக இருக்கும், அப்புறம் இருள் கடந்து போகும், அப்புறமாவும் திரும்பவும் இருட்டாகும், அப்புறமா சொல்ல முடியாத ஒரு சூன்யம் போய் நிற்கும். இது எல்லாம் எதுனா மாயைக்குள்ளே நாம் பயணம் பண்ணுற வரைக்கும். இந்த மாயையை கடந்து நாம் வெளியே போயிட்டோம்னா அங்கே ஒளியாக மட்டும்தான் இருக்கும். அங்கே காணக்கூடிய காட்சிகள் வேறு மாதிரி இருக்கும், அங்கே நாம் அனுபவிக்கிற இந்த உடம்பும் வேறு மாதிரி இருக்கும்.
இந்த உருவத்தோடு நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த உடம்பு இந்த உலகத்துக்கானது, அங்கே போகக்கூடிய தகுதி இது கிடையாது. சூட்சும உடல். ஆன்மான்னு மொட்டையாக சொன்னால் போதுமா? ஏதோ ஒரு பொருள் உள்ளே வந்தால் சூட்சுமம் வந்திருக்கு இல்லையா, அந்த சூட்சும உடல் ஒன்று இருக்குது, அதுதான் போக சமம். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.